ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனியிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான ஆன்கோயிங்காக போயிட்டுருக்க ஒரு லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கல்யாணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு சாய்ஸ் தான். இதை எல்லாருமே சீரியஸாக, ஒரு கடமையாக, ஒரு காதலை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவே பார்க்க மாட்றாங்க. ஜஸ்ட் ஒரு சாய்ஸாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அது மட்டுமா, காதல் அப்படின்னா இந்த காலத்தில் எல்லாருமே டைம் பாஸ்க்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. இதனால் உண்மையாக லவ் பண்ணுற அந்த பர்சன்ஸ் ரொம்பவே ஹர்ட் ஆகிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கோம். அதாவது நீங்கள் ஒரே ஒரு ஏர்பட்டும் ஒரே ஒரு லென்ஸ் மட்டும் மாட்டினீங்க அப்படின்னா உங்கள் ட்ரூ லவ்வை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு. ஒரு லென்ஸு ஒரு ஏர்பட்டை மட்டும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பையன் தெரிகிறான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ தான். இந்த ஏஐ உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியே இருக்கும். உங்களை எந்த விதத்துலையுமே ஹர்ட் பண்ணாது. உங்களை எப்போவுமே ஹாப்பியாக லோன்லியாக ஃபீல் பண்ணவே வைக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அதே சமயம் இங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரியிறான். ஆனால் ரைட்டருக்கான எந்த ஒரு இதுவுமே அவன் பண்ண கிடையாது. இவனுக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தவன் இருப்பான். அவன் பார்த்திங்கன்னா இவன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கான். இவனோட லுக்கை வச்சே நம்ம கொஞ்சம் காசெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அடிக்கடி ஃபேன்ஸ் மீட்டு, ஆன்லைனில் மீட்டிங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி காசெல்லாம் பிடுங்கிட்டுருப்பான். இது பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா புக்கு எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட்ட சைனெல்லாம் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கும்போது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களோட பர்ஃப்யூம் என்னோடய பர்ஃப்யூம் மாதிரி இருக்குது, நேற்று நைட்டு நீங்கள் என்னோடய ட்ரீமில் வந்தீங்க, என்னெல்லாம் சொன்னீங்கன்னு தெரியுமா, அப்படி இப்படின்லாம் பேசும்போது ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா அதை கேட்கவே ஒரு மாதிரி நாரகாசமாக இருக்குது. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும், உங்களோட புக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எழுதுகிற ஒரு ஒரு வார்த்தையுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டவுன்னு தான் ஹீரோட மூஞ்சியில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மைலே வருது. எங்கிட்ட நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவகிட்ட பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரே ஆளை எல்லாருமே எப்படி டேட் பண்ண முடியும், அவங்களுக்கு போர் அடிச்சிடாதா அப்படின்னு. அதுக்குமே என்கிட்ட ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது. அது ஏன்னா அப்படின்ட்டு ஒரு பார்ட்னரை கூப்பிட்றாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஹீரோயின் கம்பெனியில் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் வேலை செய்கிறாங்க. ஸோ இவனை நம்ம பார்ட்னர்னு சொல்லினே வச்சுக்கலாம். இவன் ஹீரோயினோட பக்கத்தில் உடனே அந்த ஏஐ பார்த்திங்கன்னா இவனோட ரூபத்துக்கு மாறுது. எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அந்த ஏஐ பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பயங்கரமாக ஃப்ளோட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அந்த டைம் ஹீரோயினோட வாட்சில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டைம் காட்டுது. கரெக்டாக இனி 10 மினிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரெட் லைன்லலாம் காமிச்சிட்ருக்கு. அப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோடய அசிஸ்டண்ட்டை கேட்டுக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லா இன்வெஸ்டர்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்ருக்காங்க. இன்னும் எங்களோட கொஷின்ஸ் எதுவுமே முடிக்கல, அதுக்குள்ளே இப்படி போனால் என்ன அப்படின்னு. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 1 hour உமன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா உன்னால் ஒரு ஸ்பீச் கூட கொடுக்க முடியாதா, நீலாம் என்ன டேரக்டராக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் ஒரு பொண்ணு இருப்பாள். இவ்வளோ நம்ம ஃப்ரெண்டுக்காரின்னே சொல்லி வச்சுக்காரலாம். ஸோ அவள் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறா, உங்களுக்கு என்ன கொஷின் கேட்கணுமோ எல்லாமே என்கிட்ட கேளுங்க, அவங்களோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறா. எங்கிட்ட ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோவோட அந்த மேனேஜர் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த ஃபேன்ஸ் மீட்டிங்கை நாங்கள் அரேஞ்ச் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா பார்த்து முறைக்கிறானா, இல்லை இந்த புக்கு ரிவீல் ஷோவை தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த ஃபேன்ஸ் எல்லாம் துளி கூட ஹீரோ பார்த்திங்கன்னா கண்டுக்கவே இல்லை. இங்கிட்ட நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பார்ட்னர் பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு. இங்கே பார், உன் வேலையை மட்டும் ஒழுங்கு மரியாதையாக பாரு, இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு ரொம்ப ஹாஷாக திட்டி விட்டு வந்துடுறாங்க. எங்கிட்ட நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லவர் இருப்பாங்க போல். அவங்கள மீட் பண்ண வரும்போது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வேறு யாருக்கிட்டேயோ பேசிகிட்ருக்கு. இந்த மாதிரி நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்கேன் பேபி, நீ எப்படி இருக்க அப்படின்னு. அந்த சைட் பார்த்திங்கன்னா, ஓ பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்கியா, சரி பேபி நீ பார்த்துக்கோ, நீ நல்லா இருக்கியா அப்படின்ட்டு அந்த சைடு உருகி உருகி பேசுகிறான் அவன். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது அவள் அப்படியே முழிக்கிறான். அது ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இது என்னோடய ஃப்ரெண்டு தான். எது ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேபி அது இதுன்னு பேசுவியா, யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்ட்டு கேட்குறான். இவ பார்த்திங்கன்னா அது பொண்ணா, எனக்கு பையனோட வயசில் கேட்டுச்சு,
இல்ல அது பொண்ணும் கிடையாது, அது பையனும் கிடையாது. நான் உன்ன சீட் பண்ண கிடையாது. நான் உனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன்ற மாரி சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு மண்ணும் வேணாம். இதோட நம்ம ரிலேஷன்ஷிப்ப முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கோச்சிட்டே வந்துட்டுருக்கான். இவ பார்த்தீங்கன்னா, பின்னாடியே வந்துட்டுருக்காளா, ஸோ கரெக்ட்டா லிஃப்ட்டுக்கு ஹீரோயின் வெயிட் பண்ணும்போது, இவ பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டுருக்கா. "என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணா தான் விடுவேன். என் சைடு இருக்கிற நியாயத்த ஏன் கேட்கவே மாட்ற? என்ன நியாயம்?" எதுவுமே கேட்க எனக்கு அவசியமே இல்லைன்ற மாரி சொல்லும்போது, லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறா. ஹீரோவும் உள்ளே போயிடுறாங்க. கதவு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திரும்ப ஓப்பன் பண்ணி விட்றா. இப்போ நீ லிஃப்ட்டை விட்டு வெளியே வரியா இல்லையா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நான் ஏன் வரணும், நான் எதுக்கு வரணுன்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயினுக்கு இங்கே டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. இவன் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவங்க லவ் பிரச்சனை எல்லாம் லிஃப்ட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க, ஏன் என் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து முறைக்கிறான் அவளை. ஸோ லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுது. அப்போ அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துட்டு ஹீரோயின் வந்து டெவலப் பண்ணியிருந்திருப்பாள்ல, அந்த ஆப்பை பற்றி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ 2 பேரும் லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது போல். 2 பேருமே அட் அ டைமில் அவங்க கார் கீ எடுத்து அதை அன்லாக் பண்ணும்போது அந்த கார் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் வாட்டில் உள்ளே போய் காரில் ஏறிக்கிறா. இவனோட கார் கீ பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு கீழே போயிடுது. ஸோ இவனுக்கா ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. இந்தாம்மா இது என்னோட காரு, நீ வாட்டில் சொகுசாக ஏறி உள்ளே உட்காந்துருக்க, ஃபஸ்ட்டு வெளியே வா வெளியே வான்ற மாதிரி இவன் கத்துறான். ஆனால் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே ஏதேதோ ஓடிட்டுருக்கு. ஒரு மாதிரி கொலாப்ஸ்ட் ஆகி தான் உட்காந்துருக்கா. அவளோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்லை கண்ணத்துறமா கண்ணத்துற அப்படின்ட்டு ஏதேதோ பேசுகிற வாய்ஸ் கேட்குது. ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கா. இங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன இவன் நம்ம காரை லாக் பண்ணி உள்ளே சொகுசாக உட்காந்துட்ருக்கா, இருடி இரு நான் அந்த கார் கீ எடுத்துகிட்டு வந்து அன்லாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு அந்த கீ எடுக்கிறான். எடுத்துகிட்டு நிமிர தான் செய்வான். இவ பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிட்டா போல். ஸோ டப்புன்னு கதை ஓப்பன் பண்ண இவனோட முதுகில் பார்த்தீங்கன்னா சடார்னு அடிச்சிருது. ஆனால் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டா சாரி ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே நான் பே பண்ணிடுன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன மனுஷி நீ கொஞ்சம் கூட சாரி கூட கேட்காம இப்படி திமிரா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அந்த நேரம் இவன் ஃப்ரெண்டுக்காரி வந்துடா, என்னாச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு அசால்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவெல்லாம் மனுஷியே கிடையாது ரோபோட்டு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கனா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு தான் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்களா. ஆமாம் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் ஓகே தான், பட் உன்னோட அந்த பிரச்சனை வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அது எப்படி ஆகும், அதெல்லாம் ஆகாது. உனக்கு நிக் நேம்லாம் வச்சுருக்காங்கப்பா, ஒன் ஆர் உமன் அப்படின்னு. என்ன நிக் நேம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்ருக்கா. அதாவது இவளுக்கு 1 ஹவருக்கு மேலே வந்து யார்கிட்டையுமே பேச முடியாத ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி தான் தெரியுது. இங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபேன் மீட்டிங்க்காக வந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா அவளோட அந்த லவர் இருக்காப்புல. இதை பார்த்தோன்னே அவன் செம்ம டென்ஷன் ஆகிடுறான். ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா தனியாக பேச வந்திருக்காங்க. அப்போ இவளுக்கு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுன்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி தயக்கத்தோடு இருக்காளா. இவனே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறான். ஹலோ யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நான் யார், நானும் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டு. ஓ நீயா, உன்னை பற்றி அவள் என்கிட்ட நிறையாவே சொல்லியிருக்கான்னு. எது என்னை பற்றி சொல்லியிருக்காளா அப்படின்ட்டு இவன் ஷாக் ஆகிட்டுருக்கான். ஆமாம் நீ வந்துட்டு உன்னோட வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கனால அவள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணா. அதனால தான் அவள் என்கிட்ட வந்துட்டா. என்கிட்ட இருந்து அவள் லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தான் நீ சொல்கிற அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹார்ஷாக பேசும்போது, நான் யூசர்ஸ் வந்துட்டு அதிக அளவு பேச முடியாது, 30 செகண்ட்ஸ் தான் பேச முடியும் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுது. இவனுக்கு ஒன்றும் புரியல. இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்து சொல்கிறா, இட்ஸ் யூ அப்படின்ற ஒரு ஏஐ தான். என்னது ஏஐயா? ஆமாம் நீ எல்லா டைமே ரொம்ப பிஸியாக இருப்பேன், என்னை கண்டுக்கவே மாட்டேன், என்னோடய ஃபீலிங்ஸையும் நான் ஷேர் பண்ண வேண்டாமா, அதனால தான் நான் இதுக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஓ நான் இருக்கும்போது உனக்கு இந்த ஏஐ தேவைப்பட்டது அப்படின்னா நீ என்னை கழட்டி விட பிளான் பண்ணிட்ட, போதும் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இவள் செம்ம டென்ஷன் ஆகிடுறா. ஒரு நிமிஷம் நிற்கிறியா, தப்பெல்லாம் உன் மேலே வச்சுட்டு பெரிய இதுமாரி பேசிட்டு போகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் எனக்காக நீ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கியா? நீ புக் எழுதணும்னு சொன்ன, ஒரு நாளாவது நீ ஒழுங்காக உட்காந்து புக் எழுதியிருக்கியா? அதெல்லாம் எக்ஸ்கியூஸு. நீ வந்துட்டு என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் புக் எழுதுகிறேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இவனுக்கு அது கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவள் சொல்கிறது உண்மை தான். இவன் வந்து புக் எழுதணும்னு சொல்லி இந்த ஃபேன்ஸ் மீட்டிங் அது இதுன்னு தான் சுற்றிட்டு இருக்கான். இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவனோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஆன்லைன் ஃபேன் மீட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவனை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒருத்தவர் இருக்கார். இவன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹீரோ பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், இந்த ஃபேன் மீட்டிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே நான் ரிட்டையர் ஆக போகிறேன்,
நான் வந்து ஃபோக்கஸாக என்னோடய புக்கை மட்டும் எழுத போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஹீரோனோட டீமில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஹீரோக்கு பயங்கர ஃபேனாக இருப்பா போல். அந்த மீட்டிங்கை பார்த்து அவள் பார்த்திங்கன்னா குமரி குமரி அழுதுட்டுருக்காளா. அங்கே வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு வந்திருக்கோம். ஹீரோன்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அவனோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே வச்சுக்கோ, இது வந்துட்டு ஒரு கம்பெனி மீட்டிங், கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து திட்டி விட்டுறாங்க. அதே சமயம் இங்கிட்ட ஹீரோவை பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர் பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, நான் புக் எழுதணும், ஆனால் நீ தான் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னை வச்சு பண்ணிகிட்ருக்க. உனக்கு காசு தேவைப்பட்டது அப்படின்னா நீ தனியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ண, ஆனால் என்னை விட்டுரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மண்டே பிச்சுட்ருக்கான். அந்த டைமு அந்த பார்ட்னர் இருக்கான்ல, அவன் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்றான். ஸோ 2 பேரும் ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது இவன் இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், என் காலவாரி விட்டுட்டான்ற மாதிரி உழம்பும்போது, இங்கே பாடுறா அவனை வச்சு நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா மண்டையை கழுவிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லும்போது, அட்லீஸ்ட் உன்னோட கம்பெனியை வந்து நீ காப்பாற்றணும்ல அப்படின்ட்டு ஏதேதோ சொல்லி மண்டையை கழுவிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு டின்னருக்காக வந்திருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு ஹீரோயின்ட்டு இருந்த மெசேஜ் வரும், நான் இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்திங்கன்னா நீங்கள் குடிச்சிட்ருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னா பாத்ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லும்போது இவளும் ரிட்டன் வரும்போது அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து அவளோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவள் வந்து அவளோட ஃபேமிலி பற்றி பெருசாக பேசினதே இல்லை அப்படின்னு. இதை கேட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோன் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா, அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. சரி சரி சாப்பிட்டியான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது கை காலெலாம் கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா புக்கெல்லாம் எழுத ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. அப்படியே வெளியே வந்தால் அந்த ஃப்ரெண்டுக்காரர் நிற்கிறான். ஸோ அவன்கிட்ட என்னடா வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்கும்போது நீ என்கிட்ட பேசாதடா துரோகி அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். அந்த டைமு இவனோட ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் வருது. ஹீரோ எடுத்து பார்க்குறான், அதில் இட்ஸ் யூ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது அந்த ஏஐ ஆப்பில் அப்படின்னு இவனும் அட்டென்ட் பண்ணும்போது அங்கிட்டு பார்த்திங்கன்னா டார்லிங் நீ வீட்டுக்கு போயிட்டியா, நீ என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்திங்கன்னா ஹலோ ஹலோன்ற மாதிரி சொல்கிறான். ஹலோ, ஓ நீங்களா, நீங்கள் வந்து என் பாய் ஃப்ரெண்டோட தம்பி இல்லை, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. எது தம்பியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் அப்படி தான் என்கிட்ட டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு. எது டேட்டாவா அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்திங்கன்னா ஃபோனை பிடிங்கிடுறாங்க. பார் மனசே இல்லை, அடுத்தவங்களோட ஃபோனை இப்படி தான் எடுத்து பார்ப்பியா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாண்டி. அது ஒரு ஏஐடா, என் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நீ எப்படி இப்படிலாம் பேசலாம், மனசாட்சி இல்லாமல் பேசாத அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன எல்லோரும் இப்படி அடிக்டடாக இருக்கானுங்களே, அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்குறான். அதில் ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குது. இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். இங்கிட்டு வகை வகையாக பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிருக்கு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அவள் டவலை வந்து அந்த சேரில் போடும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, டவலை எப்போ பார்த்தாலும் சேரில் போடாதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு. அப்போ யாரும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இவளும் போயிட்டு பார்த்தா அங்கே ஃபுட்டு தான் வந்திருக்கு. அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா டேபிளில் எல்லா ஃபுட்டுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி டேபிளில் வைக்கும்போது டேபிளே எம்டியாக தான் இருக்குது. ஸோ அவங்க அம்மா பார்த்திங்கன்னா அங்கே உண்மையாக கிடையாது, இவ தான் ஏஐயை உருவாக்கி வச்சுருக்கா. ஏன்னா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பா போல். அதே சமயம் மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த பார்ட்னருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் நடந்துகிட்ருக்கு. இவன் பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே போஸ் கொடுக்க, இவன் பார்த்திங்கன்னா பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுட்ருக்கா. இவளோட வாட்சில் பார்த்திங்கன்னா இனி 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்குன்ற மாதிரி காட்டுது. ஸோ இன்டர்வியூலாம் போயிட்டுருக்கு, நீங்கள் எப்படி இந்த ஆப்பை வந்து உருவாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து லோன்லியாக இருக்காங்க, ஸோ அதை ஃபீல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பை நான் டெவலப் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க டீமில் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்க, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து கேட்குற என்னாச்சு, அது இப்போ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு. சரி வா நான் பார்த்துக்கிறேன்ட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த பார்ட்னருக்கு மெசேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கா. இவளுக்கு ஒன்றும் புரியலை. அந்த ஃபோனை பிடுங்கி பார்த்தா இவன் பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்டாக் மேனிப்புலேட் பண்ணிட்டான் போல். ஸோ அதுதான் வைரலாக போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது. அந்த ஃபோனை பிடிங்கி அந்த ரிப்போர்ட்டர்ட்டே கொடுத்துட்றாங்க. இதுதான் உங்களுக்கு ஹாட் நியூஸு, என்ஜாய் பண்ணுங்கள், இந்த டைமில் இருந்து என் கம்பெனியிலேருந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் போயிட்டுருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரில இவனுக்கு.
வெளியே போனால் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கானுங்க. ஹீரோனை பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டே வந்துட்டுருக்கா. டேய் நில்றா நில்றா அப்படின்னு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னரை வளைச்சி பிடிச்சிடுறா. ஆனால் அவளோட வாட்சில் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது. அதனால் ஒரு கட்டத்தில் விட்டுறாளா. அவன் அங்கேருந்து எஸ்ஆகி ஓடிடுறான். இவளை நோக்கி தான் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ இவள் வந்துட்டு வழக்கம் போல் ஒரு மாதிரி கொலாப்ஸ்ட் ஆகிடுறா. இவள் மைண்ட்குள்ளே பல வாய்ஸ் வந்து கேட்குது. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இனி கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்பாவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ கார் மோதுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இதுக்கப்புறம் அவங்க அம்மாவை இவ பார்த்தீங்கன்னா கண்ணை முழிமான்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் பட் என்ன நடந்துச்சு அப்படின்றது கரெக்டாக தெரியல. இவ ஒரு மாதிரி அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோனோட கையை புஷ்ட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. நம்ம ஹீரோ தான். ஆனால் இவன் ஏன் இந்த டைமில் வந்தான், இவளை ஏன் இங்கேருந்து கூட்டு போகிறான் அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரில. இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா எப்படி இருக்கு, இதை கண்டினியூ பண்ணுவோமா வேணாமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.